நடக்க முடியாத கால்கள், வறுமையில் பெற்றோர் என எண்ணற்ற துன்பங்களோடு மன உறுதியுடன் மருத்துவராகும் கனவோடு பயின்று வருகின்றார் மாணவி ஒருவர். கல்வியை தொடர அரசின் உதவிக்காக காத்திருப்பது பற்றிய செய்தி தொகுப்படை பார்க்கலாம். பிறவியிலேயே மூளையில் ஏற்பட்ட பாதிப்பால் தனது 2 கால்களும் செயலிழந்து அனைத்திற்கும் ஒருவரை சார்ந்திருக்கும் நிலையிலும் தான் படித்து மருத்துவராகி தன்னை போல் கஷ்டப்பட்டு வரும் பிறருக்கு மருத்துவம் பார்ப்பதையே லட்சியமாக கொண்டு பயின்று வருகிறார் தன்னம்பிக்கையை இழக்காத மாணவி ஒருவர். சென்னை அயப்பாக்கத்தைச் சேர்ந்த மாலிக் பாஷா, சல்மா பேகம் தம்பதியினரின் மகள். அயப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் 13 வயது சிறப்பு குழந்தை அஸ்மா பேகம் தான் அந்த லட்சிய குழந்தை. இவரால் மற்ற சிறுமிகளைப் போல நடந்து செல்லவோ ஏன் எழுந்து நிற்க கூடவோ முடியாத சூழலால் சொல்லன்னா துயரங்களை அனுபவித்து வருகிறார். குழந்தைகள் 1 அல்லது 2 வயது வரை தாயின் அரவணைப்பில் வளர், அதன் பின் தாமாக செயல்பட தொடங்குவர். ஆனால் அஸ்மா தற்போதும் தனது தேவைகளுக்கு முழுமையாக தாயையே நம்பியிருக்கும் நிலையில் தான் இருக்கிறார். பல சிரமங்களை சந்தித்தும் மருத்துவ கனவுகளோடு படித்து வரும் சிறப்பு மாணவி அஸ்மா பேகம் மற்றும் அவரது தாய் சல்மா நமது செய்தியாளரிடம் கூறுகையில், என் பேர் அஸ்மா பேகம், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்கூல்ல இருந்து மிஸ் சொல்லி கொடுப்பாங்க. நான் நடந்து போய் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. எல்லாம் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. நான் நடந்து போய் ஸ்கூலுக்கு படித்து நான் பெரிய டாக்டராக எல்லாரையும் காப்பாற்றணும். என்ன பாதிக்கவங்களெல்லாம் நிறைய பேர் காப்பாற்றி நிறைய பேர் சுகம் பார்க்கணும். இதுதான் என் ஆசை. எனக்கு நடக்கணும்னு ஆசை. யாராச்சும் உதவி பண்ணால் நல்லா இருக்கும். அவள் நடக்க முடியாமல் இருக்கா. அவளுக்கு தலையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அவள் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றா. அவளுக்கு ஸ்கூல் போகணும், படிக்கணும், டாக்டர் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்றா சார். அவள் படித்து 4 பேருக்கு நானும் உதவி பண்ணணுமா. என்னால் முடியாத பசங்க எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்கள நம்ம படிக்க வச்சு அவங்களால நம்மளை முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறா. மற்ற பிள்ளைங்க மாதிரி அவங்களும் போயிட்டு விளையாடணும், ஓடணும், ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றா. அவளால் முடியல. அவளுக்கு எதுனா ஹெல்ப் பண்ணோன்னா அவளை ஏஞ்சி நடக்க வச்சுருங்க சார். அவளை படிக்கிறதுக்கு எதுனா ஹெல்ப் பண்ணுங்க. அவளுக்கு வேறு யாருமே இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்க தான் என் பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். போதிய வருமானம் இல்லாத நிலையில் நடக்க முடியாத மகளின் மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகள் என ஒருபுறம், வாடகை வீடு, குடும்ப செலவுகள் என மறுபுறம், வாழ்வாதாரத்திற்கே போராடும் கடும் சிரமத்தில் சிக்கி தவித்து சமாளிக்க முடியாமல் திக்குமுக்காடி வருகின்றது இந்த குடும்பம். எனவே தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் தங்களது மகளின் கல்வி செலவுகளுக்கும் மற்றும் மருத்துவ செலவுகளுக்கும் உதவ கோரிக்கை விடுத்துள்ளனர் மாணவியின் பெற்றோர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக செய்தியாளர் சக்தி சரவணன் உடன் செய்திக்குழு.